ஹாய்ங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த வெள்ளை சோளம் மார்க்கெட்டில் பார்த்தேன். கடைக்கு போகும்போதெல்லாம் தேடி பார்ப்பேன், கிடைக்கவே கிடைக்காது. நேற்று போன டைமில் எதார்த்தமாக கிடச்சது. 2 பாக்கெட் தூக்கிட்டு வந்துட்டேன். வெள்ளை சோளம் இட்லி, தோசை இதெல்லாம் சுட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் போல் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது. சரி துணியை காய போடலான்னு சொல்லிட்டு துவைச்சிட்டு வந்து காய போட்டுட்டு இருக்கும்போதே தூறல் ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் இருக்குங்க ப்ரூனையோட நிலமை. துணி காய வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. பசங்களுக்கு வந்து அந்த யூனிஃபார்மை வந்து வீட்டுக்குள்ளேயே போட்டு ஃபேனை போட்டு விட்டு தான் காய வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தலைக்கு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிட்டு முகத்தில் கொஞ்சம் பிம்பிள்ஸ்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நலங்கு மாவு போட்டோம்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லிட்டு அது ஒரு குளியலையும் போட்டுட்டு அப்புறம் ஹார்லிக்ஸ் பாக்கெட்டையும் வீட்டுக்காரர் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தாருங்க. அதை பாலில் கலந்து குடிக்கிறோமோ இல்லையோ தவிர சும்மா உட்காந்து திங்கிறது தான் பிடிச்சிருக்கு. நம்மளும் சின்ன பிள்ளைல அப்படி தானே, என் பசங்க எங்கேயோ வச்சாலும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தந்துடுறானுங்க. ஈவினிங் போல் சப்பாத்தி தான் வந்து செஞ்சேன். சப்பாத்தி சாஃப்டாக வரதுக்கு டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. மாவு பசையில் சுடு தண்ணி ஊற்றி பசைங்களேன், ரொம்ப சாஃப்டாக வரும்.